ஹலோ, எங்கடா இருக்க? நான் ஷாப்பிங் வந்திருக்கேன். நீ என்ன தலைவர் பர்த்டே ஒன்றும் ஸ்பெஷலா இல்லையா? தலைவரா? நீ ரஜினி ஃபேன் தானே? இப்படி பேசுறா? டேய், நான் இப்போவும் ரஜினி ஃபேன் தான். ஆனால் ஒரு நாள் அவர் தலைவர் தான் சொல்ல மாட்டேன். சினிமா ரசனன்றது வேற, இது வேற இல்லையா? இப்போ தூத்துக்குடியில் கூட அந்த கலவரத்தின் போது இதுக்கு அடுத்தாலும் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே சமயத்தில் போலீஸை வந்து சென்னையில் ஒரு பொதுமக்கள் தாக்கும்போது அது கண்டனம் தெரிவிச்சார். அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆமா ஆமா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அப்புறம் நானும் கவனிக்கிறேன். நிறைய போலீஸ் ஆஃபீஸர் பொதுமக்கள் தாக்குறது அவ்வளவு நல்லா இல்ல. எங்க நடந்துட்டு தான் இருக்கு. சமீபத்தில் திருச்செந்தூர்ல கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சிட்டாங்க போல. நிறைய இடத்துல நடக்குது. சமீபத்துல சென்னை அபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நைட்ல எல்லாருமே ஒண்ணு கூடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அப்புறம் உடனே திடீர்னு பொதுமக்கள் எல்லாம் திரண்டு வந்தாங்க. அதானே கேட்டேன், ஒன்று கூட என்ன பண்ணாங்க? செல்ஃபி தான் எடுத்தாங்க. சரி விடா விடா. இது கூட ஷாப்பிங் வந்த இடத்துல செம்ம க்ரௌடு. போலீஸ் போட்டால் பரவாயில்ல. ரேஷன் கடைக்கெல்லாம் எப்பறம் போலீஸ் பந்தோபஸ்து போடுவாங்க? டேய், எப்படிடா கண்டுபிடிச்ச? போனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் திரும்பி பாரு. ரஜினியை தலைவர் சொல்ல மாட்டாங்களா? ரேஷன் கடையை ஷாப்பிங் மால்னு சொல்லுவாங்க.